நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம உலக செய்திகளில் பேச போகிறது என்னென்னா, நம்ம இந்திய தொழிலாளர்கள், தமிழ் தொழிலாளர்கள் குவைத்தில் படுற கஷ்டம், அங்கே இருக்கிற பிரச்சனை, அது வீடியோவாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் உள்ளே நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் அந்த இதில் பெட்ரோலியம் கம்பெனியில் வேலை பார்த்த இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர், அவங்ககிட்டலாம் கூப்பிட்டு டீட்டெயிலாக கேட்கும்போது அவர் சில விஷயங்கள்லாம் விவரித்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அரபு நாடுகள், நான் குவைத்துக்கு போனதில்லை, ஆனால் அந்த அரபு நாடுகளோட மென்டாலிட்டி கிட்டத்தட்ட அந்த ஜிசிசி கண்ட்ரி மென்டாலிட்டி எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட சேம். அதனால் அதை பற்றின டீட்டெயில் எல்லாம் சேகரித்து என்ன நடக்குது, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த இதில் நம்ம பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்கள் ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ குவைத்தில் என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, அங்கே குவைத் நேஷனல் பெட்ரோலியம் கம்பெனி கேஎன்பிசி அப்படிங்கிறது கம்பெனி. அந்த கம்பெனியில் ஒரு மாதிரி பெட்ரோலியம் கம்பெனின்னு வச்சுக்கங்களேன். இப்போ அபுதாபி எடுத்திங்கன்னா அட்னாக் அப்படின்னு இருக்குது. சவுதினா சவுதி ஆயில் கம்பெனி, அந்த மாதிரி ஒன்றுக்கு ஒரு கம்பெனியில் வச்சுருப்பாங்க இல்லையா. அந்த கம்பெனியில் லேபர் வேலை செய்கிறதுக்கு, டெக்னீஷியனாக வேலை செய்கிறதுக்கு, ஃபிட்டர்லேருந்து இதுலேருந்து நிறைய டெக்னீஷியன் வேலை செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் அது நம்ம ஸ்கோடா ஸ்கேடா அந்த மாதிரி கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு ஒரு டெக்னிக்கலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் நிறையா தேவைப்படும். அந்த ஆட்கள் சில ஆட்களை அந்த கம்பெனி நேரடியாக எம்ப்ளாய் பண்ணும், பல ஆட்களை சப்கான்ட்ராக்ட் மூலமாக எடுக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 5000 பேர் தேவைப்படுதா, 5000 பேரில் 500 பேர் டைரக்ட் எம்ப்ளாயாக வச்சுக்குவாங்க. மிச்சம் 4500 பேரை வேறு கம்பெனிக்கு, குவைத்தில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க வேறு ஒரு கம்பெனிக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, இந்த மாதிரி குவைத் நேஷனல் ஆயில் பெட்ரோலியம் கம்பெனிக்கு இந்த மாதிரி என்னென்ன வேலைக்கு தேவைப்படுது அப்படின்னு அவங்க எடுப்பாங்க. எடுத்து என்ன செய்வாங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு லேபருக்கு அங்கே ஒரு 100 குவைத் தினார் சம்பளம் கொடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு குவைத் தினார் 100 குவைத் தினாரை வாங்கிட்டு ஒரு 60 தினாரை இவங்களுக்கு சம்பளமாக கொடுப்பாங்க. 40 தினார் இவங்களுக்கான லாபம். அந்த 40 தினாரில் மேபி தங்குற இடம் கொடுக்கலாம், ஏதாவது கொஞ்சம் விசா ப்ராசஸ் அப்படின்னு இவங்களுக்கான செலவு இருக்கலாம். அப்போது மாதம் ஒரு 30 தினார் இந்த கம்பெனிக்கு லாபமாக இருக்கும். 1000 பேர் அப்படின்னா எவ்வளோ ஆச்சு, அந்த மாதிரி 1000 பேர்னா ஒரு 30,000 தினார். ஒரு குவைத் தினார் நீங்கள் கன்வர்ஷன் போட்டு பார்த்துங்க. அது ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 தினார் எடுத்தாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 22,000 22,000க்கு மேலே. ஓகே, அது இருக்கிறதுலே ரொம்ப ஹை வேல்யூ அந்த பணம். ஸோ இந்த குவைத் தினார் நார்மலாக 60-70 தினார் அங்கே லேபருக்கு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா நண்பர்கிட்ட நான் பேசும்போது இந்த அளவுக்கு இதை கிட்டத்தட்ட 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்போ 60 தினார் அப்படின்னா ஒரு 600 ரியால், 600 கிராம்ஸ் அப்ராக்சிமேட்டாக அந்த அளவுக்கு. இப்போ 600 அப்படின்னா நீங்கள் அப்படி கணக்கு போட்டு பார்த்துங்க. 600, 650 இல்லை 700 ரியாலோ திராமோ இருக்கும் அப்படி வச்சுக்கங்களேன். அப்போ என்ன, ஒரு 20,000 22,000 அந்த ரேஞ்சில் தான் சம்பளம். இப்போது டெக்னீஷியன் போயாச்சுன்னா ஒரு 25,000 ரூபா, நம்ம ரூபாய்க்கு 20,000, 30,000 ரூபா, 40,000 ரூபா அந்த ரேஞ்சில் வருது. அப்புறம் அதை விட ஹையர் பொசிஷனுக்கு போகும்போது 50,000 ரூபா, 80,000 ரூபா சம்பளம் அப்படிங்கிறது நம்ம குவைத் தினார்னு வரும்போது நீங்கள் 220, 250, 300 குவைத் தினார் அப்படின்னு அவங்க சம்பளம் அந்த கணக்கில் கொடுப்பாங்க. அது டெனாமினேஷன் என்ன அப்படின்னா, நமக்கு 100 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபா இருக்குது அப்படின்னா 1 ரூபாய்க்கு 100 பைசா அப்படிங்கிற மாதிரி அங்கே 1000 பைசா அப்படி கணக்கு உண்டு. குவைத் தினார் அதோட டெனாமினேஷன் அந்த மாதிரி உண்டு. ஸோ ஓகே, இது ஒரு சின்ன புரிதலுக்காக சொல்கிறது. இப்போ அந்த குவைத் நேஷனல் பெட்ரோலியம் கம்பெனி கேஎன்பிசி, அதுக்கு சப்கான்ட்ராக்ட் கொடுக்குற கம்பெனி ஒழுங்காக சம்பளம் கொடுக்குறது இல்லை. 4 மாதம் ஆச்சு சம்பளம் ஒழுங்காக கொடுக்கலன்னு பிரச்சனை. அதுக்கப்புறம் ஒருத்தரை ஏதோ கேட்டான்னு சொல்லி ஒருத்தரை பிடிச்சி தனியாக வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு இல்லாமல் ஜெயிலில் போட்டு ஏகப்பட்ட கொடுமைப்படுத்துறது. அந்த வீடியோ பார்த்தேன். வீடியோவில் ஒரு தவறாக நடந்த மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்ட சொல்லி அப்படின்னு சொல்லி பயங்கர அந்த வீடியோ ஒன்று இருக்குது. அது பயங்கர தவறாக நடத்துனாங்க அப்படின்னு அந்த பையனுக்கு, அந்த ஒர்க்கருக்கு நீதி கிடைக்கணும். இன்றைக்கி அவருக்கு இந்த மாதிரி நடந்து டிபோர்ட் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு எங்களுக்கும் நடக்கும், எங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு அங்கே ஒரு பெரிய கூட்டம் உட்காந்துருக்காங்க. இன்னொன்று, ஆயில் செக்டாரில் அங்கே இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறதோ ஸ்ட்ரைக் பண்ணுறதோ இல்லீகல், அலோடு இல்லை. ஆனால் அதையும் மீறி தைரியமாக ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே
அவங்க நடந்துக்கிட்ட விதம் அவ்வளோ மோசமாக இருக்குன்னு அந்த கம்பெனி சப்கான்ட்ராக்ட் அப்புறம் நேஷனல் கம்பெனி அவங்க வந்து இவ்வளோ நேஷனல் பெட்ரோலியம் கம்பெனி அவங்க இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாங்க இல்லையா, அப்போது இவங்க எல்லாம் மொத்தமாக சேர்ந்து பேசி அங்கே வந்து ஸ்ட்ரைக்கு நாங்கள் வேலைக்கு போக போகிறதில்ல அப்படின்னு உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து என்ன நடக்குது, என்ன எப்படி பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடக்கும். அப்புறம் யார் முன்னாடி நின்று லீட் பண்ணாங்களோ அவங்கள ஏதாவது காரணத்தை சொல்லி ஜெயிலில் போடுவாங்க, அப்புறம் ஊருக்கு அனுப்புவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க வந்து அந்த கேஎன்பிசிங்கிற அந்த குவைத் நேஷனல் பெட்ரோலியம் கம்பெனி என்ன பண்ணாங்க, ஒரு இன்டகிரேட்டடாக மொத்த கூட்டம் சேர்ந்து வேறு ஒரு இதில் மொத்தமாக சேர்றாங்க. அது எப்படின்னா கேஐபிஐசி எப்படின்னா இது வந்து குவைத் இன்டகிரேட்டட் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு கன்சல்ட் ஒரு கூட்டமைப்பு அதில் வந்து சேர்ந்து மொத்தமாக சேர்றாங்க. என்ன காரணம்னா அதுக்கான குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், ப்ளஸ் வந்து காஸ்ட்டை கட் பண்ணணும், ஆட்கள் எல்லாம் குறைக்கணும். அப்படித்தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2020 இப்போவே வந்து 7 ஜனவரியில் நினைக்கிறேன் ஒரு 3500 எம்ப்ளாயிஸ் வந்து வெளியேற்றினாங்க அங்கேருந்து. சரி, இப்போ வந்து குவைத்தில் வந்து மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இப்போ நம்ம குவைத்துக்கு ஒரு சின்ன நாடுன்னா அது அந்த ஏரியா எவ்வளோ அப்படின்னு எடுத்தாச்சுன்னா ஒரு 17,818 ஸ்கொயர் கிலோமீட்டர், அல்லது நம்ம ஏக்கர் கணக்கில் எப்போவுமே நம்ம சொல்லுவோம் அப்படி டக்குன்னு கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 250 ஏக்கர், அப்போ 45 கிட்டத்தட்ட 45 லட்சம் ஏக்கர் அந்த குவைத். அதில் தான் வந்து நிறையா இது வந்து குரூட் ஆயில் கிடைக்குது அப்படிங்கிறது. ஓகே, மொத்த பாப்புலேஷன் எடுத்தாச்சா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பாப்புலேஷன், அங்கே 51 லட்சம் பாப்புலேஷன். அதில் வெளிநாட்டுக்காரங்க எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் வந்து வெளிநாட்டுக்காரங்க. அந்த 35 லட்சம் பேரில் 10 லட்சம் பேருக்கு மேலே இந்தியர்கள். அந்த 10 லட்சம் பேர் இந்தியர்கள் வந்து 5 லட்சம் பேருக்கு மேலே மலையாளிகள். அதுபோக தமிழர்கள் இருக்காங்க, ஆந்திரா இருக்காங்க. சவுத் இந்தியா தான் மெஜாரிட்டி, நார்த் இந்தியா ரொம்ப கம்மி அங்கே. ஸோ இந்த மாதிரி இது பாப்புலேஷன் பற்றி ஏன் சொல்கிறோம்னா இவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க, இங்கே வந்து அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க, இதெல்லாம் நடக்குது. சரி, இப்போது அங்கே எனக்கு வந்து விசா எடுத்துகிட்டு அங்கே போயிட்டேன். எனக்கு வந்து இந்த கம்பெனி பிடிக்கல, என்னை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க, எனக்கு இந்த வேலை சரியில்லை, எனக்கு வந்து அங்கே போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் வேறு கம்பெனி மாறலாமா அப்படின்னா அப்படி படாருன்னு மாற முடியாது. 3 வருஷம் தொடர்ந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணும். 3 வருஷம் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து வேறு ஸ்பான்சர் இல்லை வேறு கம்பெனி நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் போய் ஒரு 6 மாதத்துலேயே இது இந்த கம்பெனி வேண்டாம் நான் வேறு கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்னா இந்த கம்பெனி என்ஓசி கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வேறு கம்பெனிக்கு போக முடியும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இப்போது இதை தாண்டி வந்து இவங்க இந்த மாதிரி இருக்கா, இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க இல்லையா, இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னா, ஒன்று நம்ம ஊரில் முன்னை விட இப்போ வேலை வாய்ப்பு அதிகம். ஆனால் இன்னும் வெளிநாட்டுக்கு அரபு நாட்டுக்கு போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கணுன்ற மயக்கம் வந்து இன்னும் இருக்குது, நிறையா குறைஞ்சிருக்கு. இல்லை என்னோட அனுபவத்திலேயே நான் பார்க்கும்போதே நிறையா குறைஞ்சிருக்கு. நீங்கள் வந்து 90, 95, 2000, 2005 வரைக்கும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளுக்கு போகணும் அப்படின்னு முனைப்பாக இருப்பாங்க. சரி, இதில் நம்ம இங்கேருந்து அங்கே குவைத்துக்கு போகும்போது குவைத்தோட அந்த கம்பெனி இந்த விசா ப்ராசஸ் இவங்களுக்குன்னு சொல்லி டிக்கெட்டு அப்படின்னு இவங்ககிட்ட காசு கேட்குதா அப்படின்னா, நான் வந்து அந்த நண்பர் அங்கே குவைத் நேஷனல் பெட்ரோலியம் கம்பெனியில் வேலை பார்த்து ரிட்டையர்டாகி வந்த நண்பர் இங்கே இருக்கிறாரு சென்னையில். அவர்கிட்ட நான் பேசும்போது சொன்னார், யார்கிட்டையும் அப்படி காசு வாங்குறது இல்லை, அவங்க வந்து அவங்க பே பண்ணி அந்த கம்பெனி பே பண்ணி நம்ம மக்களை வந்து கூட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஏஜென்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த காசையும் சுண்டல் பண்ணிவிட்டு இவங்ககிட்டையும் 1 லட்சம், 1.5 லட்சம், 75,000, 1.25 லட்சம் சொல்லி காசு இவங்ககிட்டையும் வாங்கிட்டு பெரிய அளவுக்கு ஆட்டையை போடுறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஓகே, இதில் வந்து ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தானே, இதில் வந்து அனுபவப்பட்டவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பின்னூட்டத்தில் சொல்லலாம். ஏன்னா நான் வந்து முதல்ல சவுதி அரேபியா போகும்போது என்கிட்ட மும்பையிலேருந்து ஒரு கம்பெனி கேட்டாங்க, 21,000 ரூபா கேட்டாங்க. இந்த 21,000 ரூபாயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14,000 ரூபா பக்கம் அந்த டைமில் ஃப்ளைட் சார்ஜ் ஆச்சு. அப்போது சர்வீஸ் சார்ஜ் வந்து ஒரு 7,000 ரூபா, மிச்சம் வந்து 14,000 ரூபா ஃப்ளைட் டிக்கெட்டு அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து கட்டி தான் போனேன் முதல்ல. ஆனால் அதுக்கப்புறம் துபாய்க்கு போகும்போது பார்த்தா அங்கே டெபாசிட்னு சொல்லி அது பெரிய அளவுக்கு நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா செலவாகும். அது கம்பெனி செலவு பண்ண முடியாது, உன் கையிலே நீயே வரக்கூடிய ஆட்களுக்கே காசை வாங்கி விசா எடுக்கிறது, ஏன்னா கம்பெனிக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. இப்போ என்னென்னா இங்கே வந்து இவ்வளோ தூரம் நடக்குது. சரி, இதுக்கு நம்ம ஒவ்வொரு நாட்டிலையும் தூதரகம்னு ஒன்று வச்சுருக்கோம். எம்பசி, துணை தூதரகம்னா கான்சுலேட். அதுக்கு ஏற்கனவே உதாரணம் வந்து வேறு இடங்கள்லையும் சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்லிடுறேன். இப்போ எப்படின்னா ஒரு நாடு இருக்குது, அப்போது யுஏஇ வச்சுக்கோமே.
யுஏஇயில் வந்து கேபிட்டல் சிட்டி வந்து அபுதாபியில் இருக்கிறது இந்தியாவோட எம்பசி. அதே இது வந்து இங்கே துபாயில் இருக்குது அப்படின்னா அது வந்து கான்சுலேட், அது வந்து துணை தூதரகம். இப்போது உதாரணத்துக்கு குவைத்தோட தூதரகம் இங்கே டெல்லியில் இருக்கும். ஓகே, சென்னையில் வந்து குவைத்தோட தூதரகம் இருக்கும்னா அது வந்து சென்னையில் இருக்கிறது கான்சுலேட், துணை தூதரகம். ஸோ அங்கே இருக்கிறது எம்பசி, டெல்லியில் இருக்கிறது எம்பசி, சென்னையில் இருக்கிறது கான்சுலேட் அப்படிங்கிறதா. ஸோ இது ஒரு புரிதலுக்காக. இப்போ தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இது தெரியாதவங்களுக்காக கான்சுலேட் ஏன் சொல்கிறாங்க, எம்பசி ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான். தூதரகம், துணை தூதரகம். சரி, இப்போது நம்ம தூதரகம் குவைத்தில் இருக்கா இல்லையா? இருக்குது. சஃபாத் ஏரியா அப்படின்னு ஒரு ஏரியாவில் தூதரகம் இருக்குது. எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கன்னு செக் பண்ணோம்னா அதுக்கான டீட்டெயில் கொடுக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிறவங்களோட விசா இது பாஸ்போர்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னா பாஸ்போர்ட்டை ரினியூ பண்ணி தர்றது அப்படின்னு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அது போக நம்ம மக்கள், அதாவது நம்ம தூதரக அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, அங்கே லோக்கல் பெரிய ஆட்களோடு சேர்ந்து ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டு, என்ஜாய்மெண்ட்டு, நல்ல சாப்பாடு அப்படின்னு அவங்க வாழ்க்கையை வளமாக்குறது பண்ணுறாங்களே ஒழிய இந்த மாதிரி நம்ம லேபர்ஸ் இருக்காங்களே. ஏன்னா இங்கேருந்து கேரளா வர சவுத் இந்தியா மொத்தத்துக்கு இந்தியாவிலேருந்து போகக்கூடியல மெஜாரிட்டி வந்து லேபர் ஒர்க்கர்ஸ். அது இல்லாமல் வீட்டு வேலைக்கு போகிற பெண்கள் வந்து அவங்க படுத்துகிற பாடு அராஜகமெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவங்களுக்கு ஒரு வழியே இல்லை. பாஸ்போர்ட் அவங்க கையில் இருக்குது, விசா கொடுத்துருக்காங்க. வீட்டு வேலைக்கு போனால் வீட்டில் வந்து பாத்திரங்கள் ஒன்று சமைக்கணும், இதை செய்யணும், வீட்டை கூட்டணும் அப்படிங்கிறது போக அவங்க வந்து தவறாக நடந்துக்கிறது இருக்கு இல்லையா, வன்புணர்வு, அதெல்லாம் வந்து நிறையா. அந்த இடத்த வந்து அவங்களால வெளியே சொல்லவும் முடியாமல், இந்த சம்பளத்தை விட்டுட்டு திட்டிட்டு ஊருக்கு வர முடியாமல். ஏன்னா இங்கே போகும்போது வந்து லட்சக்கணக்கில் வட்டிக்கு வாங்கி கட்டிட்டு போனாங்கன்னா திரும்ப உடனே வந்துட்டால் என்ன பண்ணுறது, இங்கே வந்து பிச்சை எடுக்கிறதா அப்படின்னு எவ்வளோ பேர் வந்து வீட்டு வேலைக்கு போனவங்க பாடாப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்களை வந்து வன்மையாக கண்டித்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தூதரகத்துக்கு என்ன கேடு? உண்மையிலேயே நம்ம இந்திய தூதரகம் மாதிரி ஒரு கேடுகட்ட தூதரகம் நான் வந்து அங்கே துபாயில் பார்த்துருக்கேன். உண்மையிலேயே கேடுகட்ட தூதரகம். என்ன பண்ணுவாங்க, என்னத்தை பேசினாலும் சரி, எங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுக்குறீங்கன்னா நான் ரெனியூ பண்ணி தரேன், இது தரேன், அதோட சரி முடிஞ்சு போச்சு, என்னோட அனுபவம். ஆனால் அங்கே வந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்குது. அவங்க வந்து ஏதாவது தமிழ் சங்கம், வேறு சங்கம், அது கார்பரேட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா தூதரக அதிகாரிகளை கூப்பிடுவாங்களா, ஓகேன்னு ஜாலியாக போவாங்க, சாப்பிடுவாங்க, மொமெண்ட்டாக வாங்குவாங்க, அப்படியே ஹாயாக வச்சு பேசுவாங்க. அங்கே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு கிரிவன்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அடிமட்ட தொழிலாளர்கள் வந்தாங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து எப்பவுமே வந்து அப்படியே அசூயைப்படுற மாதிரி. இவ்வளோ ஒரு கேவலமான நடத்தை இப்போ வரைக்கும் நான் கேள்விப்படுறேன். இப்போ வரைக்கும் அங்கே தூதரக அதிகாரிகள் இருக்காங்க. ஏன்னா நம்ம தூதரக அதிகாரி சவுத் இந்தியாவிலேருந்து ரொம்ப ரொம்ப குறைவு, எல்லாம் நார்த் இந்தியன்னா மனுஷன் தானே. இப்போ இங்கே வந்து இந்தியாவுக்கு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணம் இருக்கே, அவ்வளோ ரெமிட்டன்ஸு, அவ்வளோ பணம். அவங்க வந்து கஷ்டப்பட்டு வெயிலையும் மழையே கிடையாது, வெயிலையும் குளிர்லையும் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அவன் அனுப்புகிறான், இங்கே வீட்டுக்கு அனுப்புகிறான். அது ஆர்பிஐ வழியே வருது. அந்த பணம் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு நம்ம இந்தியா வந்து உண்மையிலேயே செழிப்பாக இருக்குது. அதெல்லாம் மறந்துட்டு அவங்களுக்காக பணி செய்ய போகிற இடத்துல அவங்கள வந்து புறக்கணிச்சிட்டு, ஏன்னா இங்கே இருக்கிற லோக்கலில் இந்தியாவில் இருக்கிற அதிகாரிகள் அப்படித்தானே, மக்களுக்கான அதிகாரிகள் மக்கள் வரி பணத்தில் சம்பளத்தை வாங்கிட்டு மக்களை வந்து புறக்கணிக்கிறது, ரொம்ப அலட்சியப்படுத்துறது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கட்டும், தமிழ்நாட்டில் போலீஸ்காரங்க அப்படித்தான் இருக்காங்க. நிறைய பெருவாரியான ஆட்கள் நல்ல போலீஸ்காரங்க இருக்காங்க கொஞ்சம். ஆனால் என்னோட அனுபவத்தில் ஒரு கேடுகட்ட போலீஸ்காரங்களை நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ மோசமாக காசை வாங்கிக்கிட்டு, எதிராக உள்ளவங்ககிட்ட காசை வாங்கிட்டு எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டாங்க, என்கிட்ட நடந்திருக்காங்க. அதனால் சொல்கிறேன், இங்கே வந்து தூதரக அதிகாரிகள் அவ்வளோ கேடுகட்டவங்க. நான் வந்து இதை சொல்கிறதுக்கு வந்து நான் வெட்கப்படலை, இதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா நான் வந்து அங்கே நேராக பார்த்துருக்கேன். கிரிவன்சஸ் எது வந்தாச்சுன்னா அடிமட்ட தொழிலாளருக்கு உண்மையிலே எந்த ஒரு அரசு அடிமட்ட தொழிலாளருக்கு அரசுனா என்ன, அந்த தூதர்கள் வந்து அரசோட அங்கம் தானே. அவங்க பண்ணாமல் இவ்வளோ மோசமாக, அதாவது பெரிய ஆட்கள் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறாரு, ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறாரு, அந்த முதலாளி வந்தார்னா ப்ளீஸ் வாங்க சார் அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையும், அதுவும் அங்கே வேலை பார்க்குற தொழிலாளருக்கு எப்பவுமே கொடுக்கறது இல்லை. அடிமட்ட தொழிலாளர் எப்பவுமே கேவலமாகவே நடத்தி வந்து பழகி இப்போ அங்கே வந்து பார்த்தா பெரிய அளவுக்கு குவைத்தில் ஸ்ட்ரைக் நடக்குது. ஸோ இத்தனைக்கும் காரணம் வந்து இங்கே நடவடிக்கை எடுக்க திராணி இல்லாத, முதுகெலும்பு இல்லாத தூதரக அதிகாரிகள். அந்த தூதரக அதிகாரிகள் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? இந்திய அரசு வந்து ஸ்ட்ராங்காக பேச சொல்லணும். இன்றைக்கி இருக்கிற பிஜேபியாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி அதிகாரம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸாக இருக்கட்டும், ரெண்டுமே கேடுகட்ட அரசு தான். அதாவது வெளிநாட்டு வாழ் மக்களை இந்தியர்களை பொறுத்த மட்டும் ரெண்டுமே கேடுகட்ட அரசு. அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே வந்து இந்தியா மட்டும் இல்லை, இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இவங்களோட தூதரகம் அங்கே இருக்குது. இதெல்லாம் தாண்டி
பெஸ்ட்டு தூதரகம் ஒன்று இருக்குது. எது தெரியுமா? பிலிப்பைன்ஸில் அங்கேருந்து வரக்கூடிய டெக்னீஷியனாக இருக்கட்டும், வீட்டு வேலைக்கு வர்ற பொண்ணுகளாக இருக்கட்டும், அந்த பொண்ணுகளை வந்து வன்புணர்வு பண்ணுறதுக்கு ஏதாவது கை வச்சா அவங்க வந்து தூதரகத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அந்த லோக்கல் அரபி செத்தாவன். அவ்வளோ ஸ்ட்ராங்காக. ஏன்னா எனக்கு தெரியும், நான் வந்து அங்கே துபாயில் பார்த்துருக்கேன். என்ன செய்வாங்க, பிலிப்பைன்ஸா ஓ நோ 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 ப்ராப்ளம் அப்படின்ட்டு. அதாவது அவங்க விருப்பப்பட்டு தவறு பண்ணுறதெல்லாம் வேற. ஆனால் கம்பல் பண்ணி நீங்கள் வந்து கொத்தடிமையாக வச்சு நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த பொம்பளைங்க, வீட்டு வேலை பார்க்குற பொம்பளைங்க வெளியில் போய் தூதரகத்துக்கு போயாச்சுன்னா அதோடு அவங்க சோழி முடிஞ்சு அவங்களோட அந்த அரபோட கூட்டணி போட்டுக்கிட்டு இவங்களை வந்து நடத்துகிற விதம் உண்மையிலேயே இந்த குவைத் நேஷனல் பெட்ரோலியம் கம்பெனி இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஆனால் இப்போ வந்து என்னாச்சு, சவுதி அரேபியாவில் வந்து ரூல்ஸ் எல்லாம் நிறைய தளர்த்திருக்காங்க, துபாயில் தளர்த்திருக்காங்க. முன்னாடி எப்படி இருக்கும், சவுதி அரேபியாவில் இருக்கும்போது நம்ம வந்து ஊருக்கு வரணும் அப்படின்னா கையில் பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா நம்ம நேராக போய் பாஸ்போர்ட்டை காமிச்சா, நாங்கள் விசாவும் இருக்குதில்ல, விசா அடிச்சிருக்கோம், அதில் பாஸ்போர்ட்டை காமிச்சு டிக்கெட் எடுத்து ஊருக்கு வர முடியாது. அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்பான்சர் இருக்கார்ல, கம்பெனி அல்லது லோக்கல் ஸ்பான்சர், அவர் வந்து ஓகேன்னு சொல்லி என்ஓசி கொடுத்தா தான் நமக்கு வந்து டிக்கெட்டே எடுக்க முடியும் ஊருக்கு வர்றதுக்கு. அப்போ தப்பித்தபடி நமக்கு வந்து எமர்ஜென்சி, ஊரில் ஏதாவது மரணம் நடந்துருச்சு அப்படின்னா உடனே கிளம்பணும் அப்படின்னா அந்த ஆள் வந்து ஜாலியாக வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னா அந்த ஆள் வந்து கையெழுத்து போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவர் வந்து ஏதாவது ஃபோனில் இல்லை ஏதாவது மெயிலில் இல்லை பேசினா ஓகே இப்போ ப்ளீஸ் வெயிட் ஃபார் 4 days, ஐ வில் கம் பேக். நான் வந்து யூகேல இருக்கேன், நான் வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கேன், அமெரிக்காவில் இருக்கேன், கனடாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ வந்து செத்து போன பாடியை வந்து 4 நாள் வச்சுருக்க முடியுமா? இவங்களுக்கு எவ்வளோ வச்சுருக்க முடியும்? அப்போது இதே இது துபாயில் அப்படி இல்லை, முதல்ல இருந்து அப்படி இல்லை. இங்கே சவுதியில் அப்படி இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் தளர்த்திட்டாங்க. அதே மாதிரி குவைத்தில் இப்போ விசாரிக்கும் போது என்னென்னா, குவைத்தில் சப்போஸ் ஊருக்கு வரணும் அப்படின்னா அவங்க வந்து ஆன்லைனில் டிஜிட்டல் சிக்னேச்சர் வேணும் அந்த கம்பெனிலேருந்து. ஓகே, வி பெர்மிட் தம் டு லீவ் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கணும். அது கொடுத்து ஆன்லைன், அது பேர் என்ன ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து சாஹெல் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சாஹெல் ஆப் மூலமாக அந்த எம்ப்ளாயர் வந்து அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணால் தான் நம்மளால் டிக்கெட் எடுத்து வெளியே வர முடியும், அல்லது நம்ம வந்து ஒரு கொத்தடிமை கைதி அங்கே. ஸோ இவ்வளோ மோசமாக நடந்துக்கிற ஒரு கண்ட்ரிக்கு இப்போ நம்ம நாடு வந்து முன்னை விட எவ்வளோ பெட்டர். இன்னும் தெரியாமல் குவைத்துக்கு போகிறேன், துபாய்க்கு போகிறேன், சவுதியில் வேலைக்கு போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி அங்கே போனால் லேபராக போகிறவங்க எவ்வளோ கிடைக்குது? ஒரு 25,000 கிடைக்கலாம், அதிகபட்சமான 30,000 கிடைக்கணும். அந்த 30,000த்துக்கு வந்து ஓவர் டைம் வேலை பார்க்கணும். 8 மணி நேரம் வேலை புள்ளிஞ்சு எடுத்து அடுத்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை. அங்கே வந்து ஃப்ரைடே சாட்டர்டே வந்து லீவு அப்படின்னா நீ வந்து சண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் ஃபுல்லாக வேலை பார்க்கணும். சில நேரத்தில் வந்து ஃப்ரைடேயும் வேலையை வந்து கொடுப்பாங்க. இவ்வளோ மோசமாக, இவ்வளோ கேவலமாக இப்படி நடத்துகிற, ஏன்னா மனித உரிமைங்கிறதெல்லாம் அங்கே பெருசாக இல்லை. வேலை நடக்குது, நம்ம வேலைக்காக போகிறோம், அங்கே சம்பளம் வாங்குகிறோம், அதெல்லாம் சரிதான். அங்கே கிரிவன்சஸ்னு ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை ஒன்று வருது அப்படின்னா இந்த தூதரங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்ம குற்றஞ்சாட்டுறது தூதரங்களுக்கு சம்மந்தப்பட்ட நம்ம இந்திய அரசு. அதனால் இவ்வளோ மோசமாக இருக்குது. அந்த குவைத் நேஷனல் பெட்ரோலியம் கம்பெனியில் அடுத்து என்ன முடிவு வரப்போகுது, என்ன வரப்போகுது தெரியல. ஒரு நண்பர் அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு தோழர் அவ்வளோ அழகாக அப்படி பேசினார். அதுக்கு என்ன முடிவு, அவரை வந்து காயடிக்க போகிறாங்களா அதில் என்ன நடக்க போகுது என்னங்கிறது தெரியல. என்ன நடந்தாலும் நம்ம இந்திய அரசு இன்னும் அவங்க அனுப்பக்கூடிய காசு மட்டும்தான் முக்கியம், அவங்க முக்கியம் இல்லை அப்படித்தான் நினைக்குது. இது வந்து கரெக்ட் இல்லை. இனியாவது திருந்தணும். இப்போ தமிழர்கள் வந்து குரல் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோ, இந்த செய்தி நம்ம தமிழ்நாடு அரசுக்கு காதுக்கு போய் கேட்டு அவங்க வந்து இப்போ அடுத்த எலெக்ஷன் வரப்போது பெருசாக என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னு தெரியல. அட்லீஸ்ட் மத்திய அரசு, ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியாவது அங்கே பேசியாவது ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.